குருவாழ்க குருவே. இந்த நில உலகில் ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் வாழ்ந்து தன்னுடைய உடலையும் மனதையும் ஆய்வுக்கு உட்படுத்தி 2 முக்கிய கொள்கைகளை இந்த நில உலகில் சென்றுள்ள மகரிஷி அவர்களுடைய பொற்பாதங்களை நாம் இப்பொழுது வணங்கியிருக்கிறோம். தனி மனித அமைதியையும் உலக அமைதியையும் இந்த நில உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய மகான் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி நாம் இந்த நிகழ்வை தொடர்கிறோம். குடும்பம் என்பது வாழ்க்கை கலையை கற்கும் ஒரு பல்கலைக்கழகம். நாம் அனைவரும் குடும்பம் என்ற பல்கலைக்கழகத்தில் ஆண்டதினமும் கல்வி கற்றுக்கொண்டே ஒரு வகையாக மனைவி நல வைப்பு நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த மனைவி நல வைப்பு நாளை கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கிய குருபிரானை நாம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்வை தொடர்கிறோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். சான்றோர் திருமகளாகிய அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொள்கிறோம். நிகழ்வின் தொடக்கமாக அம்மா அவர்களையும் அனுதினமும் மன்றத்தில் கொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய துணை பேராசிரியர் அருள்நிதி தமிழரசி அம்மா அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக இறைவணக்கம் பாட அன்போடு அழைப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று இந்த அனைத்து அன்பர்களையும் அறம் சார்ந்ததாக நம்ம வச்சுக்கிட்டா நம்மளும் நிம்மதியாக வாழ முடியும். நமக்கு பின் வரும் நம் சந்ததிகள் நல்லா இருக்காங்க. அதுக்கு மனவளக்கலை வேண்டும். அந்த மனவளக்கலை வேண்டும் என்றால் அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அதுக்கு பல மன்றங்கள் இருக்கணும். இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு நாள் இந்த மனவளக்கலையை அடைய வேண்டும். 150 ஆண்டுகளில் இந்த உலக பரவ இந்த கலை பரவிடும் மகிழ்ச்சி சொல்லியிருக்கேன். அதனால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நடந்தே தீரும். ஆகவே நாம் மகரிஷிக்கு தொண்டாக, அவருக்கு நாம் செய்யும் தொண்டாக, அவருக்கு செய்யும் நன்றி கடனாக நாம் மேலும் மேலும் பல மன்றங்களை உருவாக்கி மேலும் மேலும் பல அது செப்டம்பர் 5ஆம் தேதி இருந்ததுங்க. அது தேசிய லெவலில் இருந்ததுங்க. இன்னைக்கு உலக லெவலில் ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க. அப்படியேப்பட்ட ஆசிரியர் தினத்தில் இங்கே ஞானாசிரியர்கள் வந்துருக்கீங்க. அடுத்து நம்ம இந்திய நாட்டிலே பெரிய பதவி ஜனாதிபதி பதவி. அந்த பதவியில் சன்மா என்ற ஒரு அருட்தந்தை அவர்கள் கண்டிப்பாக பற்றி பேசுவதற்காக அவர்கள்
குரலை பதிவை கற்றுக்கிறோம். இதை பற்றி இன்னும் நல்ல விளக்கமாக விரிவுரையாற்றுவதுதான் பேராசிரியர் வல்லவரையா இருக்கிறார். சிறப்புரையாற்றுவார். வாய்ப்பளிக்கும் அனைவருக்கும் நன்றி. வாழ்வோம். உச்சத்துல நாம வைக்கிறோமோ அந்த உச்சத்துக்கு நாம போவோங்க. இயற்கையிலேயே பெண்ணுக்கு தியாக உணர்வு அதிகம் அப்படின்னு மகிழ்ச்சி எழுதுறாரு. இயற்கையிலே யாரும் சொல்ல வேண்டியதில்லை, யாரும் வழிகாட்ட வேண்டியதில்லை, எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. இயற்கையிலேயே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன். மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன் என்ற சொல்லை கூட நீ அன்பு கலந்து சொன்னால் மட்டுமே அவள் ஏற்றுக்கொள்வாள் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய அன்பு அவளுக்கு தேவை, வேற யாருடைய அன்பும் அவளுக்கு தேவையில்லை. ஆரம்ப காலகட்டங்களில் அவள் தன்னுடைய சூழலை மறந்து புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை ஒரு நாளில் ஏற்பவள் அப்படிங்கிறார் மகரிஷி. ஒரே நாள்ல இன்னைக்கு திருமணமாக்கி வந்தா அன்னைக்கே அவளுக்கு அத்தனை உறவுகளும் தெரிய வச்சிருவாங்க. அடுத்த நாள்ல இருந்து அவள் டெஸ்டிங் எந்தெந்த உறவுகளை எப்படி மதிக்கிறாள். இது ஆணுக்கு சாத்தியமாகுமான்னு பாருங்க. ஆனா பெண்ணுக்கு இது சாத்தியமாகுது, இன்றைய சமுதாயத்துல சாத்தியமாகுது. அதனாலதான் மகரிஷி என்ன வருஷமாக மதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய பண்பையும் நாம் அவரிடம் கற்றுக்கொண்டதையும் திருப்பி அளிக்க வேண்டும். அவரிடம் கற்றுக்கொண்டதை திருப்பி அளிக்க வேண்டும். அவள் நமக்கு என்ன செய்தாள், இது நாள் வரை என்ன செய்தாள்? அவள் அன்பாக அத்தனையும் செய்தாள். நாம் என்ன திருப்பி செய்தோம்? ஒரு கேள்வி அவருக்குள்ள கேட்கிறார். நாம் என்ன திருப்பி செய்தோம்? அவருக்கு ஒரு வெற்றிடம் வருது. அப்பதான் அவர் என்ன பண்றாரு? மனைவி நலவேற்பு அப்படின்னு தன்னுடைய மனைவியை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார். அருளன்னை யோகாம்பாள் அவர்களை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார். இலக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கணவன்மார்களும் தெரிந்து கொண்டு அதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிக்காட்ட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. உன்னுடைய மனைவி அன்பானவள், நீ அவளுக்கு நன்றி சொல்லு அப்படின்னா அது காலத்தால் கடந்து போயிடும். அதுக்குன்னு ஒரு நாளை உபயோகப்படுத்தி ஆகஸ்ட் 30 அருளன்னையினுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளை உலகத்தினுடைய நன்றி செலுத்தும் நாளாக, மனைவியினுடைய மனைவி நலவேற்பு நாளாக நியமித்து கணவன்மார்களை மனைவிக்கு நன்றி சொல்லும் திருநாளாக அவர் அறிவித்தார். அந்த திருநாள் இன்றைக்கும் உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் மன்றங்கள் இருக்கிற வருகை புரிந்துள்ள உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய பேராசிரியர், மூத்த பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்களினுடைய முதல்வன் வள்ளல் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்கி உயிர் கலப்பு தவம் நடத்த நம் அனைவரின் சார்பாக, சோழிங்கர் மனவள கலை மன்றத்தின் சார்பாக நாம் அனைவரும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை உரித்தாக்கி அவரை அன்போடு அழைப்பதில் இந்த மன்றம் பெருமகிழ்வு கொள்கிறது. நன்றி ஐயா. உள்மிந்த அறிவாறு நிற்பார் முன்னம் சேர் வினை சோய்மைக்கு முயங்க அறநெறி வாழ்கிறது. அன்பார்ந்த ஆன்மீக சிந்தனையாளர்களே, இந்த அற்புதமான ஒரு நாட்டிலே உங்களோடு சேர்ந்து பயணிக்க எனக்கு வாய்ப்பளித்த ஏழைகளையும் குருவருக்கும் வணங்கி, மேடையில் வைத்திருக்கும் அனைத்து பெருந்தகைகளுக்கும், எதிரில் வைத்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்கள், ஆண்களுக்கு எண்ணிங்க, பெண்களுக்கு எண்ணிங்க, இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு தினம் இருக்கு. ஆனா மனைவிகளுக்கு ஒரு தினம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏற்றம் சாப்பிட்டு 1994 வரும். அப்போ பேராசிரியர் சொல்றாங்க, ஒரு மனைவி அவ்வப்போது நினைச்சுட்டு தான் இருக்காங்க. போனா குடும்பத்தை எடுத்து காலையில் அடிச்சுக்கிட்டீங்க, கணவன் எல்லாரும் நினைச்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்க யாருக்கு போறீங்க, அடுத்தவங்க யாருக்கு, இது எல்லாமே கணவன்கள் எல்லாரும் சொல்லிட்டு மனைவிகள் செய்யறாங்க. ஆனா மனைவிகள் எல்லாரும் சொல்லிட்டு எந்த கணவனாவது எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு பின்னாடி இருக்கிறாரு. என்னப்பா செய்யலாம்? அப்போ அந்த கையில நல்ல எப்படி அசைச்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போ எல்லாருக்கும் செய்யலாம். உங்க கைகளை கொண்டு வாங்க. விரல்கள்லாம் 10 விரல்கள் ஒன்னா இருக்கட்டும். அப்படியே க்ளோஸா 2 கைகளையும் உள்ளங்கைகள் கிட்ட வர மாதிரி எடுத்து வந்து வச்சுங்க. ஒரு 1/2 இன்ச்சு கேப்ல வச்சுங்க. கண்களை மூடி அந்த உள்ளங்கையை மட்டும் கவனிங்க. முழங்கைகளை சப்போர்ட் பண்ணாதீங்க. சேர் மேல அசைக்காதீங்கப்பா. கொஞ்ச நேரம் கவனிங்க. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க.
கொஞ்ச நேரம் விட்டு கவனிங்க. கைகள் கொஞ்ச நேரம் தாராளமாக இருக்கலாம், ஒன்றும் பயம் இல்லை. லேசாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த கையை முன்னால் எவ்வளோ தூரம் கொண்டு போப்பாரு. ஒரு நாள் இடிக்காதீங்க. என்ன நடக்குதுங்க? எதனா தெரியுதுங்களா? இது ஒரு பொருள் வரலையே. முன்னாடி வந்துடுங்க, தனிநபர்களாக வந்துருங்க, கொஞ்சம் கோச்சிக்காம பின்னால் போயிட்டாரு. கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு வாழ்த்துக்கு பரவாயில்ல, ரொம்ப கொஞ்சம் பண்ணீங்க. நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்றார்கள். இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்படியே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? மென்மையா கருணையுடைய கண்களை கவனியுங்கள். கவுந்துக்காதீங்க, நிமிந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கருணை பார்வையாக, அரைக்கண் பார்வையாக, நிலைத்த நீடித்த பார்வையாக அப்படியே பாருங்க. ரெண்டு பேரும் அன்பாவோட பாருங்க. மனசுக்குள்ள வாழ்நாள் முழுக்க அவங்க செய்த நன்மைகளை நினைச்சிட்டே பாருங்க. ஒரு நிமிடம் அப்படியே கவனிங்க. கைகள் காந்தம் பரிமாறுது, கண்கள் வழியாகவும் காந்தம் பரிமாறுது. இதவருடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது, இதவருடைய அன்பும் அதிகமாகுது, இதவருடைய பாசமும் அதிகமாகுது. இப்ப மெல்ல கண்களை மூடிக்கலாம். கண்களை மூடிக்கிட்டு பெண்கள் கணவருடைய உருவத்தை நினைச்சிட்டு மனசுக்குள்ள வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருக்க. ஆண்கள் மனைவியுடைய உருவத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருக்க. அந்த அன்பு உள்ளங்களோடு ஆழ்மனதுல இருந்து வரணும். அந்த வாழ்க்கை நல்ல கண்ணை திறக்கலாம். மீண்டும் அதே மாதிரி கண்களை கொஞ்ச நேரம் பார்க்கலாம். மென்மையான இந்த மலர் போன்ற நானும் போன்ற நீங்கள் எந்த மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்கிறார். உங்களை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஒரு நாளைக்கு போவீங்க, தப்போடு இல்லை, நம்ம தான் இருக்கணும். அவங்களுக்கு கோத்த கொடுக்குமா? கோத்த கொடுக்கலாம். தெரியாதவங்களுக்கு பெண்கள் அந்த காப்பு ஆண்கள் பெண்கள்
உதவி பண்ணுங்க. ஆமா அதான் சொல்றேன் ஐயா. நீங்க ஆமா எல்லாம் வச்சுருங்க. எல்லாரும் மலர வச்சுட்டீங்களா? எல்லாம் நல்லா கேட்டுங்க. அவர் என்ன சொன்னாரு? மலர் போன்ற கனிவான மனம் படைத்த நீங்கள் எவ்வாறு கனியில் உள்ள வித்து முளைத்து மீண்டும் மலர்ந்து ஏற்று மலரை செய்து போன்ற சுவை நிறைந்த வாழ்க்கை அளித்ததற்கு நன்றி கூறி இக்கனியை உங்களுக்கு அளிக்கிறேன். கொடுத்துட்டு வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் சொல்லுங்க. எல்லாரும் புரிஞ்சுங்களா? யார் கையில் வச்சுட்டீங்க? இப்போ கொஞ்சம் கவனிங்க. ஆண்கள் நான் சொல்றது அப்படி பெற்றோரை கடமையாக மாற்ற கற்றற்ற உறவியன குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நண்பர்களால் என் வாழ்க்கை துணைவியாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கிறேன். வாழ்க்கை மகிழ்கிறேன். வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன். இப்போ இருக்காளர்கள் கண்களை முடிங்க. கணவன் மனைவி இருப்பாளரும் கண்களை முடியலாம். ஐயா கண்களை முடிங்க. யாரும் வெளியில பார்க்கணும்னா இருபாலும் கணவனும் கண்களை முடிங்க, மனைவியும் கண்களை முடிங்க. அவரவர்கள் வாழ்க்கை துணை பெண்கள் வந்தா கணவன் நினைச்சிட்டு, ஆண்கள் வந்து மனைவி நினைச்சிட்டு முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் என்று வாழ்ந்துட்டே இருங்க. மனசுக்குள்ள வெளில வாழும். கண்கள் மூடியே இருக்கும். நான் சொல்றது மட்டும் காதல வரும். இறைவனும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கேடு அறிவியலோ நட்பு அன்புடைமை செல்வம் புகழ் மனித மதிப்புடன் தொழும் பண்பு கொலையுடைமை என்னும் பேரில் 16 பெற்று போன்றற்கும் துன்றற்கும் வாழ்த்துக்களை கூறி மனைவிலக்கும் உயர் வாழ்க்கையை ஒழுக்கம் காத்து கணவன் மனைவி வாழ்வில் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று இறையனும் குருவரும் நின்று வாழ்த்து மனிதேன். நீங்கள் அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று உடல் நலம் மெய்யாலும் நிலை செல்வம் உயர்த்துகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ இறையனும் தொகைப்பட்டு வேண்டி வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். எல்லா கண்கள் தெரிஞ்சுலாம் சதெல்லாம் தலைவர் அறிவரசி அம்மா அவர்கள்